NEET Physics Tamil Laws of Motion Problems are solved. Example problems எல்லாத்தையும் solve பண்ணியிருக்கோம். Dated 29th June 2020. Presented by NEET Physics Tamil. Example 5.8. A mass of 4 kg rests on a horizontal plane. The plane is gradually inclined until at an angle theta equal to 15 degree with the horizontal. The mass just begins to slide. What is the coefficient of static friction between the block and the surface? So initially a mass of 4 kg ஒரு horizontal plane ல வைக்கிறாங்க like this. Then slowly the plane is raised at an angle theta to the horizontal. இந்த மாதிரி ஒரு மாச horizontal plane ல வச்சு அதை slowly ரைஸ் பண்ணுறோம் so that it makes angle theta with the horizontal. இந்த angle theta வந்து 15 டிகிரியை ரீச் ஆகிற போது the block starts sliding. ஸோ 15 டிகிரியை விட அதிகமாக நாம் வேகமாக ரைஸ் பண்ணிட்டோம்னா then definitely it will slide. ஸோ அந்த angle 15 டிகிரியை ரீச் பண்ணதுமே அது ஸ்லைட் ஆக ஆரம்பிக்குது. இந்த மாதிரி கண்டிஷனில் வாட் இஸ் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் தி பிளாக் அண்ட் தி சர்ஃபேஸ்? ஒரு பிளாக் ஆஃப் மாஸ் எம் ரெஸ்டில் இருக்கிற போது, தட் இஸ் ஆன் an இன்க்ளைன்டு பிளேனில் ரெஸ்டில் இருக்கிற போது என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா வெயிட் mg, திஸ் இஸ் ஆக்டிங் வெர்டிக்கலி டவுன்வார்ட் mg, தென் நார்மல் ஃபோர்ஸ் n ஆஃப் தி பிளேன் ஆன் த பிளாக். ஸோ இந்த பிளாக் மேலே இந்த பிளேன் இன்க்ளைன்டு பிளேன் கொடுக்குற நார்மல் ஃபோர்ஸ், த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எஃப்எஸ் அப்போசிங் தி இம்பெண்டிங் மோஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இப் இட் இஸ் ஸ்லைடிங் டவுன்வார்ட் தென் எஃப்எஸ் வில் அப்போஸ், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வில் அப்போஸ். ஸோ இந்த மூணு ஃபோர்ஸ் எம்ஜி தென் நார்மல் ஃபோர்ஸ் given by the plane to the block then static frictional force. In equilibrium, the resultant of these forces must be zero, resolving the weight mg along the two directions, along the plane in the direction and normal to the plane this direction. Then we have along the plane will be mg sin theta, normal to the plane will be mg cos theta. ஏன்னா இந்த ஆங்கிள் பிளேன் வந்து ஹரிசாண்டல் கூட என்ன ஆங்கிள் மேக் பண்ணுதோ தீட்டா டிகிரி, அந்த ஆங்கிள் தான் இந்த என்னோட டைரக்ஷனுக்கும் எம்ஜியோட டைரக்ஷனுக்கும் இடையில இருக்கும். அதனால திஸ் இஸ் எம்ஜி காஸ் தீட்டா. நேச்சுரலி இதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிற இந்த காம்பனண்ட் எம்ஜி சைன் தீட்டா. தேர்ஃபோர் எம்ஜி சைன் தீட்டா ஈக்குவல் டு எஃப்எஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். எம்ஜி காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என் விச் இஸ் ஆக்டிங் அப்வார்ட் should be balanced by mg sin theta. Actually mg acting vertical to the block and in the opposite direction mg cos theta is acting. This is not vertically down but opposite to the direction of n. fs is acting along OB, mg sin theta is along BO, then mg cos theta or n both are perpendicular to OB. n அண்டு mg cos theta ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அதே சமயம் போத் ஆர் பர்பண்டிகுலர் டு ஓபி. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை பற்றி ஒரு சின்ன பிரீஃப். த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எஃப்எஸ் இஸ் அப்போசிங் தி இம்பெண்டிங் மோஷன் அலாங் ஓபி. இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்டிங் அலாங் ஓபி இந்த டைரக்ஷனில். இது வந்து எனி இம்பெண்டிங் மோஷனை வந்து அப்போஸ் பண்ணும், அதாவது தொடங்க இருக்கிற மோஷனை அது வந்து தடுக்கும். பட் எம்ஜி சைன் தீட்டா இஸ் ஃபேவரிங் தி மோஷன் அலாங் பிஓ. ஸோ எம்ஜி சைன் தீட்டா வந்து ஃபேவரிங் மோஷன் அண்டு இட் வில் பி ஃபேவரிங் மோஷன் இன் திஸ் டைரக்ஷன் பிஓ, தட் இஸ் இன்க்ளைன்ட் அண்ட் டவுன்வார்ட் டைரக்ஷன். இன் ஈக்லிபிரியம் no movement of the block. அந்த மாதிரி கண்டிஷனில் mg sin theta and fs should be equal. mg sin theta is equal to fs.
ஸோ இதிலிருந்து கிளியரா தெரியுது தீட்டா இன்க்ரீஸ் பண்ணனா எஃப்எஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வில் இன்க்ரீஸ். ஏன்னா m and g are constant, only sin theta varying with theta. As we increase theta, LHS side will increase, therefore fs increases. As theta increases, mg sin theta and therefore fs increases, and this is equal to mg sin theta. So fs is equal to mg sin theta till the start of motion. Yeah, because static friction is self-adjusting and it is equal to the applied force which will cause the motion. That is, it is not equal to mu s n till start of motion. Whereas kinetic friction during motion is equal to mu k n. But static friction வந்து till start of motion not equal to mu s n, but it is equal to the applied force and opposite to the applied force. Fs, that is static friction, is not equal to mu s n till movement. Fs equal to mu s n when movement starts. So here Fs static friction is not equal to mu s n till the start of movement. Once movement is started, Fs equal to mu s n only at the moment of start of motion. Once movement start ஆயிருச்சுனா then kinetic friction will come into play. Movement start ஆகிற அந்த பர்டிகுலர் movement start ஆகிற அந்த ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல மட்டும் static friction will be equal to mu s into n. Before that it will be equal to mg sin theta. Mg cos theta we know equal to n. Mg sin theta is the static frictional force. This holds good during equilibrium, that is no upward movement. These two are equal because no upward or downward movement, no vertical movement. Then mg sin theta equal to fs when there is no movement parallel to the plane, either sliding down or moving up. When theta is increased gradually, fs static friction increases and it reaches its maximum value. ஸோ தீட்டாவை கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுறோம், அதாவது ஹரிசாண்டல்ல இருந்து ஸ்லோலி இன்க்ரீசிங் till it reaches a maximum value, then fs will become equal to mu s n, that is mu s mg cos theta. So this holds good only when theta reaches a maximum, so that static friction equal to mu s n equal to mu s mg cos theta. Due to equilibrium in the direction along the plane, that is along OB, mg sin theta equal to mu s mg cos theta, then sin theta equal to mu s cos theta. mg cancel ஆயிரும். So LHS side sin theta, RHS side mu s cos theta. Therefore tan theta equal to mu s. This is only when theta reached the maximum and the motion just starts, that is block starts sliding. Angle of inclination and the value of frictional force, static friction, mg sin theta, that is in the inclined planeக்கும் horizontal planeக்கும் இருக்கிற angle வேரியாக frictional force எப்படி வேரி ஆகுது and when it reaches the maximum static friction value னு பார்ப்போம். So this is the table angle, then mg sin theta, this is the static friction before start of motion, that is block stationary இருக்கிற போது fs changes with sin theta or theta. fs maximum is mu s mg cos theta, that is mu s into normal, இந்த இடத்துல normal is mg cos theta. Then fs வந்து equal to fs maximum இல்லையான்னு சொல்லி பார்க்குறோம். angle 3 degree இருக்கிற போது mg sin theta or static friction is 0.052 mg. இது வந்து not equal to fs max. Then 6 degree போதும் static friction is 0.104 mg and not equal to fs max.
14 டிகிரியும் அதே மாதிரி mg sin theta 0.242 max and not equal to fs max. 15 degree fs max close வருது but still it is not equal. 15.1 degree ல fs that is static friction equal to mg sin theta. So mg sin theta வந்து favoring sliding and equal and opposite static friction fs is 0.261 mg. இந்த இடத்துல fs max equal to mu s mg cos theta, that is mu s வந்து 0.27 mg தான், cos theta வந்து cos 15.1 degree எல்லாத்தையும் போட்டோம்னா it comes out to be 0.261 mg. Now these two are equal, that is fs equal to fs max. So yes, so in the case la for friction, for coefficient of friction mu s equal to 0.27, theta maximum required is 15.1. In the angle அப்புறம் the block will start sliding. mg sin theta equal to fs, mg cos theta equal to n. When block is stationary, neither movement is perpendicular to the plane nor movement is parallel to the plane. அந்த மாதிரி இருக்கிற போது fs, that is static friction, will be equal to mg sin theta. mg ஓட காம்பனன்ட் parallel to the plane க்கு ஈக்குவலா இருக்கும். அதே போல normal reaction on the block by the plane will be mg cos theta. இப்போ தீட்டாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுனா the self adjusting frictional force fs increases until at theta equal to theta max fs achieves its maximum value. இப்போ தீட்டாவை கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ண இந்த static friction which is self adjusting increases until a theta max, ஒரு theta maximum, that is இந்த angle ஒரு maximum value, ஒரு particular maximum value reach ஆகுதுனையும் theta increase பண்ண fs increase ஆகும். fs maximum equal to mu s n. இந்த maximum value reach பண்றதுக்கு முன்னாடி fs equal to mg sin theta, that is fs static friction equal to applied force. Once the maximum value is reached, fs maximum equal to mu s n, coefficient of friction into normal force. இது usual frictional force formula. Then fs maximum at theta max will be mg sin theta max equal to mu s n. mg sin theta max equal to mu s into n is, we know mg cos theta. அதை இந்த இடத்துல போடுறோம். mg இந்த சைடும் இருக்கிறதால கேன்சல் ஆயிரும். Therefore we will get sin theta max equal to mu s cos theta max. Therefore tan theta max equal to mu s, that is tan theta maximum will be equal to the coefficient of static friction, or theta max equal to tan inverse mu s. Theta max ங்கிறது somebody may think should be 90 degree, கிடையாது, it is much less. That is ஒரு horizontal planeல ஒரு பிளாக்கை வச்சுக்கிட்டு slowly அதை வந்து டில்ட் பண்ணி ஆங்கிளை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனோம்னா 90 டிகிரி வரைக்கும் அது ஸ்டேஷனரியாக இருக்காது. சம் ஸ்மாலர் ஆங்கிள் 15 டிகிரிலேயோ 20 டிகிரியோ ரீச் ஆனதுமே அது ஸ்லைட் பண்ண ஆரம்பிக்கும். when theta becomes just a little more than theta max, இந்த theta maxஐ விட கொஞ்சம் theta அதிகமானதுமே there is a small net force on the block and it begins to slide. அந்த பிளாக் மேலே ஒரு ஸ்மால் நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி அது வந்து will note that theta max depends only on mu s and is independent of the mass of the block. theta maxங்கிறது coefficient of static friction மட்டும்தான் பொறுத்து இருக்குது and it is independent of mass of the block. heavy mass-ஆ இருந்தாலும் small mass-ஆ இருந்தாலும் theta max will not change because it is dependent only on mu s start to slide. For theta max equal to 15 degree, mu s equal to tan 15 degree equal to 0.27. So இந்த கொஸ்டின்ல 15 degree வர்ற போது
இந்த பிளாக் வந்து started movingனு சொல்றாங்க, just begins to slide. அதனால coefficient of static friction between the block and the plane is tan 15 degree equal to 0.27. Example 5.9. What is the acceleration of the block and trolley system? This is the block and this is the trolley. This is block and trolley system. If the coefficient of kinetic friction between the trolley and the surface is 0.04. இந்த ட்ராலிக்கும் இந்த floor on which it is moving அந்த சர்ஃபேஸுக்கும் in between coefficient of kinetic friction 0.04. ஸோ ஒரு ட்ராலி இருக்குது, அது 20 kg mass. Then through a string and through a pulley இன்னொரு block of mass 3 kg சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இந்த weight through the string வந்து pulling the trolley this direction and trolley will pull the string backwards. So trolley இதை backward pull பண்ண பார்க்கும். This block of weight 3 kg வந்து downward pull பண்ண பார்க்கும். All this will give a tension in the string. அந்த tension வந்து equal in this part and this part. ஏன்னா இந்த ரெண்டுமே connected by the string through the smooth pulley. இந்த ட்ராலிக்கும் surface of the floor on which it is moving க்கும் இடையில coefficient of kinetic friction வந்து 0.04. ஸோ இந்த சிஸ்டத்துக்கு வாட் வில் பி தி நெட் அக்சலரேஷன், அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற டென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த பார்ட்டுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராமில் டென்ஷன் இஸ் அப்வார்ட், தென் weight of the block 30 Newton is downward. Yes, the string is inextensible and the pulley is smooth. The 3 kg block and the 20 kg trolley both have same magnitude of acceleration. இந்த 3 kg பிளாக்கும் இது 20 kg ட்ராலி ரெண்டுமே கனெக்டட் பை a string which is inextensible and through a smooth pulley. அதனால ரெண்டுக்கும் சேர்ந்து சேம் அக்சலரேஷன் தான் இருக்கும். இந்த அப்பர் பார்ட்டில் ட்ராலி புல்டு பை டென்ஷன் இன் த ஃபார்வர்ட் டைரக்ஷன். ஸோ டென்ஷன் இஸ் இன் திஸ் டைரக்ஷன். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வில் புல் இட் பேக்வார்ட்ஸ். ஸோ இந்த ட்ராலி இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆக ஆரம்பிச்சதுன்னா தென் ரிலேட்டிவ் மோஷன் ஸ்டார்ட் ஆகிற போது ஃப்ரிக்ஷன் வில் கம் இன் டு பிளே. தென் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வில் புல் இட் ஆப்போசிட் டு தி டைரக்ஷன் ஆஃப் மோஷன். ஸோ எஃப்கே வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும். நவ் அப்ளையிங் செகண்ட் லா ஆஃப் மோஷன் டு த பிளாக் இந்த ரீஜியன் 30 minus t is equal to 3a. தட் இஸ் நெட் மூவ்மெண்ட் டவுன்வார்டு இருக்கிறதா அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போ 30 minus t is upward equal to 3a. 3 is mass of the block. So net force is ma 3a. Then applying the second law to motion of the pulley. இந்த பார்ட்டுக்கு செகண்ட் லா அப்ளை பண்ணோம்னா இதில் வந்து pulley will move towards right. So acceleration is towards right. இந்த பிளாக் வந்து டவுன்வார்டு மூவ் பண்ணுற போது பிளாக் will have an acceleration downward. அதே சமயம் the trolley will have an acceleration towards right. Therefore, T minus Fk frictional force will be equal to 20 into A. ஏன்னா trolley is moving towards right. T minus Fk equal to 20A. This is the net force acting on the trolley. Fk is nothing but mu k into N. That is frictional force is mu k into N. Coefficient of kinetic friction into normal force. Mu k வந்து கொடுத்துட்டாங்க 0.04. N is normal force on the block. Mass into G, mg, 20 into 10, 200 Newton. Thus the equation for the motion of the trolley is T minus 0.04 into 200 equal to 20A. That is in the portionக்கு, that is in the top portionக்கு equation of motion for the trolley வந்து T minus 0.04 into 200 equal to 20A. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 8. T minus 8 equal to 20A. ஸோ இந்த ஈக்குவேஷனையும் கம்பைன் பண்ணோம்னா A is equal to 22/23 meter per second square. That is simply add this and this. Then LHS side 30 minus 8 minus t plus t cancel ஆயிரும். 30 minus 8 is 22 equal to 23A. Therefore A is 22/23 equal to 0.96 meter per second square. இந்த வேல்யூவை
இதுலேயோ சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா tension becomes equal to 27.1 நியூட்டன். எக்ஸாம்பிள் 5.10 ஒரு சைக்கிளிஸ்ட் 18 km per hour ஸ்பீடில் ஒரு லெவல் ரோடில் போயிட்டு இருக்காரு. அவரு ஒரு ஷார்ப் சர்க்குலர் டர்ன் அடிக்கிறாரு. அந்த சர்க்குலர் டர்னோட ரேடியஸ் 3 மீட்டர் வித்தவுட் ரெடியூசிங் தி ஸ்பீடு. ஸோ 18 km per hour ஸ்பீடில் போகிற ஆள் ஸ்பீடை குறைக்காமலேயே ஒரு சர்க்குலர் டர்ன் வித் எ ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் 3 மீட்டர் இருக்கிற மாதிரி டர்ன் பண்ணுறாரு. ஸ்பீடையும் ரெடியூஸ் பண்ணல. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் தி டயர்ஸ் அண்ட் தி ரோடு 0.1. சைக்கிள் டயர்ஸுக்கும் ரோடுக்கும் இன் பிட்வீன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் 0.1. வில் த சைக்கிளிஸ்ட் ஸ்லிப் ஒயில் டேக்கிங் தி டர்ன். இந்த மாதிரி கண்டிஷனில் அவர் சடனாக திரும்ப போது இந்த சைக்கிளிஸ்ட் வந்து ஸ்லிப் ஆவாரா இல்லை ஸ்மூத்தாக போவாரா? ஆன்சர், ஆன் an unbanked road frictional force alone can provide the centripetal force needed to keep the cyclist moving on a circular turn without slipping. Unbanked road, அதாவது ரோடு வந்து இன்க்ளைண்டா இல்லாம ஜஸ்ட் ஃபிளாட்டா இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற போது அதுல சைக்கிளிஸ்ட் வந்து சர்க்குலர் பாத்துல டர்ன் பண்ணி போற போது அதற்கு தேவையான சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மட்டும்தான் கொடுக்கும். ஸோ தட் அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து அவரை கீழே விழாம பாத்துக்கிற அளவுக்கு அது கொடுக்கணும். இப் த ஸ்பீட் இஸ் டூ லார்ஜ் ஆர் இப் த டர்ன் இஸ் டூ ஷார்ப், தட் இஸ் ஆஃப் டூ ஸ்மால் ஏ ரேடியஸ் ஆர் போத். ஸோ சைக்கிளிஸ்ட் போற ஸ்பீடு அதிகமாகவோ இல்ல அவர் டர்ன் பண்ற பாத்து வந்து ரொம்ப ஷார்ப்பாவோ, தட் இஸ் எ ஸ்மால் ரேடியஸோ இருந்துச்சுன்னா இல்ல ரெண்டுமே இருந்துச்சுன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் நாட் சஃபிஷியன்ட் டு ப்ரொவைட் தி necessary centripetal force and the cyclist slips. frictional force வந்து தேவையான centripetal force கொடுக்கிற அளவுக்கு போதுமானதா இருக்காது. அதனால சைக்கிளிஸ்ட் வந்து ஸ்லிப் ஆயிடுவார். அதாவது சைக்கிளிஸ்ட் போற ஸ்பீடு அதிகமாகவோ இல்ல அவர் எடுக்கிற டர்ன் வந்து ரொம்ப ஷார்ப்பாவோ, தட் இஸ் ஸ்மால் ரேடியஸாவோ இல்ல ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டயருக்கும் ரோடுக்கும் இன்பிட்வீன் இருக்கிற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து தேவையான சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை கொடுக்குற அளவுக்கு போதுமானதா இருக்காது. தேவையான சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை விட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கணும் இல்லை ஈக்குவலாக இருக்கணும். அப்பதான் அந்த சர்க்குலர் பாத்திலேயே அவரை வச்சுக்கும். தட் இஸ் அவர் டர்ன் பண்ற இடத்துல அந்த சர்க்குலர் பாத்துல. அந்த மாதிரி இல்லைன்னா சைக்கிளிஸ்ட் வில் ஸ்லிப். எப்பன்னா அவர் ரொம்ப ஸ்பீடா போற போதும் இல்லை அவர் எடுக்கிற டர்ன் வந்து ஷார்ப்பாவோ இருக்கிற போது அந்த மாதிரி ஆகும். ஸ்பீடுக்கும் இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுக்கும் உங்களுக்கு ரிலேஷன் தெரியும். mv²/r. v அதிகமானா v² அதிகமாகும், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ரிக்வயர்டும் அதிகமாகும். r குறைவாச்சுனாலும் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் நீடட் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ v² should be less than or equal to μs rg. இது எப்படி வந்துச்சுன்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் தேவையானது mv²/r. v வந்து ஸ்பீடு, சர்க்குலர் பாத்துங்கிறதுனால நம்ம வெலாசிட்டி சொல்ல முடியாது, ஸ்பீடு டிவைடட் பை ஆர் வந்து ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் பாத், தட் இஸ் அவர் எடுக்கிற ஷார்ப் டர்னோட ரேடியஸ். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் மியூஎஸ் எம்ஜி, மியூஎஸ் இன்ட்டு மாஸ் இன்ட்டு ஜி. இந்த இடத்துல மாஸ்ங்கிறது நாட் ஓன்லி சைக்கிள்ஸ் மாஸ், சைக்கிளிஸ்டோட அந்த பர்சனோட மாஸும் சேர்ந்தது. ஸோ த ஃபார்மர் this one should be less than or equal to latter, that is mv²/r should be less than or equal to μs mg. m cancel ஆயிரும், v² will become less than or equal to μs rg. So this is the condition for not to slip. Now r equal to 3m, 3 meter, g வந்து 9.8 meter per second square, μs 0.1, that is μs rg வந்து 2.94 meter square per second square. v தெரியும் 18 km per hour, இது மீட்டர் பர் செகண்டா மாத்தினா 5. தென் v² becomes equal to 25 meter square by second square. So v² வந்து 25 meter square by second square. This should not be more than μs rg, that is should not be more than 2.94 meter square by second square. ஆனா this is more than this one. Therefore cyclist will slip. ஏன்னா கண்டிஷன் இஸ் நாட் ஒபேய்டு. 25 இந்த சைடு வரும், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2.94ங்கிறது ஃபால்ஸ், ட்ரூ கிடையாது. 25 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2.94 இஸ் ஃபால்ஸ், தட் இஸ் கண்டிஷன் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஹென்ஸ் த சைக்கிளிஸ்ட் வில் ஸ்லிப் ஒயில் டேக்கிங் த சர்க்குலர் டர்ன். எக்ஸாம்பிள் 5.11. A circular
race track of radius 300 meter is banked at an angle of 15 degree. If the coefficient of friction between the wheels of a race car and the road is 0.2, what is the subdivision A? Optimum speed of the race car to avoid wear and tear on its tires. And subdivision B, maximum permissible speed to avoid slipping. ஸோ ஒரு ரேஸ் கார் வந்து ஒரு சர்க்குலர் ரேஸ் ட்ராக்ல போயிட்டு இருக்குது. அந்த ரேஸ் ட்ராக்கோட ரேடியஸ் 300 மீட்டர். அந்த ரேஸ் ட்ராக் இஸ் பேங்க்ட் அட் 15 டிகிரி. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த வீல்ஸ் ஆஃப் தி ரேஸ் கார் அண்ட் த ரோடு வந்து 0.2. ஸோ இந்த கார் வந்து என்ன ஆப்டிமம் ஸ்பீடில் போகிறான், வேர் அண்ட் டேர் அவாய்ட் பண்ணலாம். அடுத்தது என்ன மேக்ஸிமம் பர்மிசிபிள் ஸ்பீடு வரைக்கும் போகலாம் வித்தவுட் ஸ்லிப்பிங். தட் இஸ் ஸ்லிப்பிங் அவாய்டு பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து எவ்வளவு மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து பர்மிட்டட். அன்பேங்க்டு ரோடுனா ரோடு விச் இஸ் ஃப்ளாட் ஆர் லையிங் ஹரிசாண்டல். ஃப்ளாட்டாக இருக்கிற ரோடு அன்பேங்க்டு ரோடு. இந்த மாதிரி கொஞ்சம் ரோடு வந்து ஸ்லோப் ஆகி இருக்குது. தட் இஸ் ரோட் இஸ் லையிங் ஆன் ஏ plane which is inclined at angle theta to the horizontal. ஸோ படுத்த வாக்கில் ஹரிசாண்டலாக ரோடு இல்லாமல் கொஞ்சம் இன்க்ளைண்டாக இருக்குது at an angle theta to the horizontal. ஸோ இந்த கேஸில் அன்பேங்க்டு ரோடில் theta is 0. இங்கே there is an inclination theta. There is an angle given to the road with respect to horizontal. ஸோ இந்த வெஹிக்கிள் அதில் ட்ராவல் பண்ணுற போது நார்மல் ஃபோர்ஸ் will act on it that will be perpendicular to the plane of the road. இந்த கேஸில் நார்மல் ஃபோர்ஸ் will be perpendicular to the horizontal. அதனால அது வெர்டிக்கலி upward ஆக்ட் ஆகும். whereas here it is acting at an angle perpendicular to the plane. இதில் mg வந்து வெர்டிக்கலி downward ஆக்ட் ஆகும். then opposite and equal normal reaction will act upward on the vehicle. whereas in this mg will act downward only, vertically downward, whereas normal force on the vehicle will be acting perpendicular to the plane of the road. ஸோ இந்த பிளேனுக்கு, அதாவது ரோடு வந்து எந்த ஒரு பிளேனில் இன்க்ளைன்டு பிளேனில் இருக்குதோ அந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலராக ப்ரீசைஸ்லி நார்மல் டு த ரோடு வந்து ஆக்ட் ஆகும். அந்த மாதிரி இருக்கிற போது இதை வந்து ரெண்டு காம்பனண்ட்டாக ரிசால்வ் பண்ணலாம். ஒரு காம்பனண்ட் வெர்டிக்கலி அப்வார்டு, இன்னொரு காம்பனண்ட் இந்த வெர்டிக்கலி அப்வார்டு டைரக்ஷனுக்கு பர்பண்டிகுலரா, தட் இஸ் ஹரிசாண்டல் காம்பனண்ட். திஸ் இஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இது வந்து n cos theta. திஸ் ஹரிசாண்டல் காம்பனண்ட் இஸ் n sin theta. ஸோ சிம்பிளிஃபைடு டயக்ராமில் n இஸ் ஆக்டிங் அட் an angle, தென் n cos theta vertically upward, then n sin theta is the horizontal component. இப்போ n cos theta should be balanced by mg to avoid any upward or downward movement. So n cos theta equal to mg or n equal to mg by cos theta. அதன் பின்னர் இந்த n sin theta, this should supply the required centripetal force. இந்த n sin theta வந்து required centripetal force supply பண்ணும். Therefore n sin theta will be equal to mv square by r. n sin theta ல n-க்கு பதிலாக mg by cos theta போட்டோம்னா that becomes mg by cos theta into sin theta equal to mg tan theta. This is f net in horizontal direction and that should be supplying the centripetal force. அதனால இது mv square by r க்கு ஈக்குவலாக இருக்கும். or v equal to square root of rg tan theta. This is the optimum speed to avoid wear and tear without any friction. ஸோ ஒரு சர்க்குலர் பாத்தில் ஃப்ரிக்ஷன் இல்லைனாலும் இந்த நார்மல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த வெஹிக்கிள் வில் ப்ரொவைட் த required centripetal force in the form of its horizontal component. ரோடு ஸ்மூத்தாக இல்லாமல் இந்த பேங்க்டு ரோடில் smoothness is not there, friction is there, then friction also will contribute to the forces acting in direction, vertically upward direction and the horizontal direction. banked roadல without friction optimum speed வந்து எவ்வளோ வரைக்கும் போகலான்னு பார்த்தோம்.
So friction illama what is giving the required centripetal force? That is the component of N acting horizontal to the car or vehicle, that is in the direction towards the center of the circular path. If friction is also included in the circular path smooth illama, if it is having some friction, and the frictional force நாம include பண்ணணும். அதையும் horizontal and vertical component resolve பண்ணி இந்த டயக்ராமில் இன்க்ளூட் பண்ணோம்னா then n cos theta n sin theta will be modified with friction value. அந்த மாதிரி கேஸில் v will further increase. சேஃபாக இந்த மாதிரி சர்க்குலர் பாத்தில் போகிற ஸ்பீடு வந்து friction will increase further. That is v maximum equal to square root of rg into mu s plus tan theta divided by 1 minus mu s tan theta. So v max will be greater than v optimum, and v maximum will be, needless to say, greater than v unbanked. So coming to the question, on a banked road the horizontal component of the normal force and the frictional force contribute to provide centripetal force to keep the car moving on a circular turn without slipping. At the optimum speed, the normal reactions component is enough to provide the needed centripetal force. Optimum speed la normal reaction oda horizontal component centripetal force provide பண்றதுக்கு போதுமானதா இருக்கும். frictional force வந்து தேவைப்படாது. அந்த optimum speed is given by VO. V optimum is rg tan theta whole power half or square root of rg tan theta. இங்க r ஓட வேல்யூ 300 மீட்டர், theta 15 டிகிரி, g 9.8 மீட்டர் per second square. Substitute பண்ணோம்னா v optimum becomes 28.1 meter per second. Then the maximum permissible speed v max is given by v max equal to square root of rg into mu s plus tan theta by 1 minus mu s tan theta. In the values mu 0.2 m g எல்லாத்தையும் substitute பண்ணா it comes out to be 38.1 meter per second. So friction include பண்றபோது maximum permissible speed is 38.1 meter per second, whereas optimum speed without friction 28.1 meter per second. Thanks for watching. Please subscribe to get more videos in the NEET examination point of view.